மூன்றாம் வகுப்பு பயிற்சி புத்தகம் சமூக அறிவியல். பயிற்சித்தாள் 10. குழந்தைகளின் பாதுகாப்பு. சரியான விடையை தேர்வு செய்க. 1. மே 2013 டேஸின் சிறார் உதவி மையம் நகரின் பல்வேறு பகுதிகளில் பணிபுரிந்த 16 குழந்தைகளை மீட்டது. விடை அகமதாபாத். அடுத்து, சிறார் உதவி மையம் என் சேவை முதலில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1996. 3. டேஸ் அமைச்சகத்தின் கீழ் இந்தியா முழுவதும் சிறார் உதவி மைய எண் நிறுவப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. 4. இவற்றில் எது பாதுகாப்பான தொடுதல்? கைகள். ஐபிசி என்பது இந்திய தண்டனை சட்டம். சரியா தவறா? குழந்தை தொழிலாளர் முறை என்பது இந்தியாவின் தண்டனைக்குரிய குற்றம். சரி. சிறார் உதவி மையம் விலங்குகளை பாதுகாக்க உதவுகிறது. தவறு. மருத்துவர் சிகிச்சைக்காக உங்கள் உடலை தொடுகிறார். இது பாதுகாப்பற்ற தொடுதல். தவறு. குழந்தைகளை பாதுகாக்க பல சட்டங்கள் உள்ளன. சரி. யாராவது உங்கள் மீது பாதுகாப்பற்ற தொடுதலை செய்தால் நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் சொல்லக்கூடாது. தவறு. கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்திற்கு பொருத்தமான வார்த்தைகளை எழுதுக. 1. பாதுகாப்பான தொடுதல். 2. பாதுகாப்பற்ற தொடுதல். பின் வருவனவற்றை பொருத்துங்கள். பாதுகாப்பான தொடுதல். சிறார் உதவி மைய எண். குழந்தை தொழிலாளி. மாற்றுத்திறன் கொண்ட குழந்தை. கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு. 13. பின் வருவனவற்றை வகைப்படுத்தி அவற்றை அட்டவணைப்படுத்தவும். பாதுகாப்பான தொடுதல். குடும்பத்தினர் அணைத்துக் கொள்வது. நண்பர்கள் கைகளை தொடுவது. சிகிச்சையின் போது மருத்துவர் தொடுதல். பாதுகாப்பற்ற தொடுதல். யாரோ உங்கள் உடலை தொடுவது. யாரோ அவரின் உடலை தொடச் சொல்வது. பின்வரும் பத்தியை படித்து கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். இந்த பத்தியை படித்து பாருங்கள். ரேணுகாவின் நடவடிக்கை சரியானதா தவறானது? நீங்கள் ரேணுகாவின் இடத்தில் இருந்தால் என்ன செய்வீர்கள்? பெற்றோரிடம் அல்லது ஆசிரியரிடம் சொல்வேன். சரியான பெட்டியில் டிக் செய்யவும். நீங்கள் ஒரு விபத்தை பார்த்தால் எந்த எண்ணை அழைப்பீர்கள்? 108. அறிமுகம் இல்லாத நபர் உங்கள் உடலை தொட்டால் பெற்றோருக்கு தெரிவிக்கவும். ICDS திட்டம் குழந்தைகளுக்கு. காவல்துறை உதவி எண் 100. தீயணைப்பு சேவை 101. பேரிடர் உதவி எண் 1077.